சூனியக்காரி என்று அழைக்கப்பட்ட அவள் ஒரு நாளில் அந்த கிராமத்தின் இரட்சகி ஆனாள். தெரிந்து கொள்ள இந்த கதையை கடைசி வரை பாருங்கள். பசுமை நிறைந்த மலைகளும் தெளிந்த ஓடைகளும் சூழ்ந்த ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமம் எங்கும் புகழ் பெற்றது. காரணம், அங்கிருக்கும் இனிய மாமரங்களும் பொன்னிற சூரிய ஒளியும் அன்பு நிறைந்த மக்களும் தான். காலையில் பறவைகள் இசை போல் கீச் கீச்சென்று பாடும். மண் பாதைகளில் குழந்தைகளின் சிரிப்புகள் ஒலிக்கும். அந்த கிராமத்தின் ஒவ்வொரு மூலையிலும் அமைதி குடியிருந்தது. அந்த மாமர தோட்டத்தின் ஓரத்தில் ராகவ் என்ற ஒரு எளிய விவசாயி வாழ்ந்தான். அவன் உழைப்பாளி, கருணை நிறைந்த கண்களை கொண்டவன். ஆண்டுகள் கடந்து மண்ணில் உழைத்ததால் அவன் கைகளில் கடினத்தன்மை இருந்தது. அவன் மனைவி மீரா நிலவின் ஒளியைப் போல் மென்மையான புன்னகையுடன் அன்பால் நிரம்பிய இதயத்துடன் வாழ்ந்தாள். இருவரும் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் அவர்களின் வாழ்வு மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தது. ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கும் முன்பே ராகவ் எழுந்து மாமரங்களுக்கு நடுவே நடந்து பழங்களை பார்த்து வேர்களுக்கு நீர் ஊற்றி பூமிக்கு நன்றி சொல்வான். மீரா வீட்டில் சூடான உணவு செய்து இனிய பாடல்கள் பாடி சிறிய தோட்டத்தை பராமரிப்பாள். மாலையில் இருவரும் மாமரங்களின் கீழ் அமர்ந்து கதைகள் பேசிக்கொண்டு கனவுகளை பகிர்ந்து சிரித்து கொண்டிருப்பார்கள். அவர்களின் மகிழ்ச்சி அமைதியானது, ஆனால் ஆழமானது. கிராம மக்கள் அவர்களை மதித்தனர். யாருக்காவது உதவி தேவைப்பட்டால் ராகவ் ஓடிச் செல்வான். யாராவது மனம் உடைந்திருந்தால் மீராவின் வார்த்தைகள் அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும். வாழ்க்கை இனிமையாக சென்று கொண்டிருந்தது. ஆனால் ஒரு நாள் ஒரு இருண்ட வதந்தி கிராமத்திற்குள் நுழைந்தது. அந்த கிராமத்தை சுற்றியுள்ள மலைகளை தாண்டி ஒரு பழைய காட்டில் ஒரு சூனியக்காரி வாழ்ந்து வந்தாள். மக்கள் அவளை பற்றி பயமுடன் பேசினர். அவளது கண்கள் தீப்பொறி போல் எரியும் என்றும் அவளது குரல் இடியென ஒலிக்கும் என்றும் சொன்னார்கள். மகிழ்ச்சியை வெறுக்கும், அமைதியை அழிக்க விரும்பும் பெண் என்று நம்பினர். அதன் பிறகு விசித்திரமான விஷயங்கள் நடக்கத் தொடங்கின. மாம்பழங்கள் பழுக்கும் முன்பே கீழே விழுந்தன. கிணறுகள் ஒரே இரவில் வற்றின. பசுக்கள் பால் தர மறுத்தன. குழந்தைகள் காரணமில்லாமல் நோயுற்றனர். மெதுவாக பயம் கிராமத்தை மூடிக்கொண்டது. அது அந்த சூனியக்காரியின் சாபம் என்று மக்கள் கிசுகிசுத்தனர். ஒரு இரவு மாமர தோட்டத்தில் பலத்த காற்று வீசியது. வானம் இடியுடன் நடுங்கியது. ராகவும் மீராவும் காட்டின் திசையிலிருந்து ஒரு விசித்திரமான அழுகுரலை கேட்டனர். மற்றவர்கள் பயந்து வீட்டுக்குள் மறைந்தனர். ஆனால் மீராவின் ஆழ்மனதில் பயமில்லை, ஒரு ஆழமான துயரம் மட்டும் இருந்தது. அவள் தனிமையில் இருக்கிறாள் போல. அவளை பார்த்து எல்லோரும் பயப்படுகிறார்களே, அவளும் இந்த உலகத்தை பார்க்க பயப்படுகிறாளோ என்று சொன்னாள். அடுத்த நாள் கிராம மக்கள் எச்சரித்தும் ராகவும் மீராவும் உணவும் தண்ணீரும் உடையும் எடுத்துக்கொண்டு காட்டை நோக்கி நடந்தனர். மரங்கள் அடர்த்தியாகி காற்று கனமாக இருந்தது. ஆனாலும் அவர்கள் நிற்கவில்லை. இறுதியில் அவளை அவர்கள் கண்டார்கள். ஒரு உலர்ந்த மரத்தின் கீழ் அந்த சூனியக்காரி அமர்ந்திருந்தாள். அவளது உடை கிழிந்திருந்தது. முடி சிக்கி இருந்தது. முகத்தில் கொடூரமோ கோபமோ இல்லை, ஆழமான சோகம்தான் இருந்தது. அவர்களை பார்த்ததும் அவள் அதிர்ச்சி அடைந்தாள். ஏன் வந்தீர்கள் என்று கத்தினாள். உங்களுக்கு சாபம் வேண்டுமா என்று கேட்டாள். மீரா மெதுவாக முன்னே சென்று உணவை அவள் அருகே வைத்தாள். யாரும் தனியாக இருக்கக்கூடாது என்பதற்காக வந்தோம் என்றாள். அந்த சூனியக்காரி நடுங்கினாள். இதுவரை யாரும் அவளுக்கு அன்பை காட்டியதில்லை. அவளது பெயர் மந்தனா. ஒரு காலத்தில் மந்தனா ஒரு கிராமத்தில் வைத்தியராக இருந்தாள். மூலிகைகளாலும் பிரார்த்தனைகளாலும் மக்களுக்கு உதவினாள். ஆனால் ஒரு நோய் பரவிய போது அனைவரையும் காப்பாற்ற முடியவில்லை. மக்கள் அவளை குற்றம் சாட்டினர். சூனியக்காரி என்று சொல்லி அவளை விரட்டினர். அந்த வலி அவளது இதயத்தை இருளாக்கியது. நான் யாரையும் காயப்படுத்த விரும்பவில்லை என்று மந்தனா அழுதாள். எனக்கு மதிப்பும் மரியாதையும் தான் வேண்டும் என்றாள். ராகவ் அமைதியாக சொன்னான். மற்றவர்களை காயப்படுத்துவது உன் வலியை குணமாக்காது, ஆனால் அவர்களுக்கு உதவுவது உன் இதயத்தை மாற்றலாம் என்றாள். பல ஆண்டுகளுக்கு பிறகு மந்தனாவின் மனதில் நம்பிக்கை பிறந்தது. அந்த இரவு அவள் சாபமிடவில்லை, ஆசீர்வாதம் செய்தாள். மேகங்கள் கூடின, மென்மையாக மழை பெய்தன. கிணறுகள் நிரம்பின. மாமரங்கள் மீண்டும் செழித்தன. கிராம மக்கள் அதிசயத்தில் விழித்தனர். ஒவ்வொரு நாளும் மந்தனா தனது மந்திரங்களை நன்மைக்காக பயன்படுத்தினாள். நோயுற்ற குழந்தைகளை குணப்படுத்தினாள். பயிர்களை பாதுகாத்தாள். மிருகங்களை காத்தாள். ஆரம்பத்தில் அவள் வெளியில் வரவில்லை. ஆனால் கிராமம் மீண்டும் உயிர் பெற்றது. பயம் மறைந்தது. சிரிப்பு திரும்பியது. ஒரு மாலை மந்தனா கிராமத்திற்குள் வந்தாள். மக்கள் உறைந்தனர். ஆனால் ராகவும் மீராவும் அவள் அருகே நின்றனர். அவள் நம் எதிரி இல்லை, நம்மை ஆசிர்வதிக்கும்
தேவதை என்று மீரா சொன்னாள். மந்தனா தலையை தாழ்த்தினாள். நான் தவறு செய்தேன். என் வலி மற்றவர்களை காயப்படுத்தியது. நீங்கள் அனுமதித்தால் என் வாழ்க்கையை சரி செய்வதற்கே அர்ப்பணிக்க விரும்புகிறேன் என்றாள். மக்கள் மாமரங்களை பார்த்தனர், ஆரோக்கியமான குழந்தைகளை பார்த்தனர், ஓடைகளை பார்த்தனர். மெதுவாக பயம் புரிதலாக மாறியது. அந்த நாளிலிருந்து மந்தனா அந்த கிராமத்தின் காவலாளியாக மாறினாள். விவசாயிகளுக்கு வழிகாட்டினாள், நோயாளிகளை குணப்படுத்தினாள், குழந்தைகளுக்கு கருணையும் மன்னிப்பும் கற்றுத்தந்தாள். மாமரங்களின் கீழ் சிரிப்பு முன்பை விட அதிகமாக ஒலித்தது. அந்த கிராமம் ஒரு பெரிய பாடம் கற்றது. நாம் அதிகம் பயப்படும் சிலர் உண்மையில் அதிகம் அன்பு தேவைப்படுபவர்களாக இருக்கலாம். இப்பொழுது சொல்லுங்கள், அவள் வரமா சாபமா அல்லது சாபமாக வந்த வரமா என்று. தேங்க்யூ.